அனிமியா இருக்கும்போது பயன்படுத்தக்கூடாத அல்லது கவனத்தோடு பயன்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது, அதற்கு மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முழுமையாக சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, பெயின் கில்லர்ஸ். ஆஸ்பிரின், இபுப்ரோஃபென், டைக்ளோஃபெனாக் மாதிரியான ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் வயிற்று பகுதியில் இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி பிளட் லாஸை அதிகப்படுத்தும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அனிமியா இருக்குது அப்படின்னா அது இன்னும் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா பேராசிட்டமால் தான் சேஃபான ட்ரக். நம்பர் 2, அல்சருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒமிப்ரசோல், பேண்டோப்ரசோல். இது உங்கள் வயிற்று பகுதியில் B12 அயன் அப்சார்ப்ஷனை தடுக்கும். இதனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய B12 டெஃபிஷியன்சி அனிமியாங்கிறது இன்னும் அதிகமாகும். ஸோ ஷார்ட் டேர்மாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆன்டாசிட்ஸ். ஆன்டாசிட்ஸில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இது அயன் அப்சார்ப்ஷனை குறைக்கும். ஸோ 2லேருந்து 3 மணி நேரம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. டயபெட்டிக்காக நீங்கள் மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா லாங் டேர்மாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் B12 டெஃபிஷியன்சியை உண்டு பண்ணும். குறிப்பாக மெகலோபிளாஸ்டிக் அனிமியாங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் மெட்ஃபார்மின் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட்டில் எந்த அளவுக்கு ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிறதையும் B12 இருக்குது அப்படிங்கிறதையும் 12 months ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. சில ஆன்டிபயோட்டிக்ஸ், டெட்ராசைக்கிள், சிப்ரோஃப்ளாக்சின் இதுவும் அயன் அப்சார்ப்ஷனை ரெடியூஸ் பண்ணும். ஸோ 2லேருந்து 4 மணி நேரம் கேப்பில் இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. வலிப்பு நோய்க்காக கொடுக்கக்கூடிய ஃபெனிடாயின், கார்பமசிபின் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் லெவலை கம்மி பண்ணும். மெகலோபிளாஸ்டிக் அனிமியாவை இது ப்ரொடியூஸ் பண்ணும். கீமோதெரப்பியில் நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இது உங்கள் போன் மேரோவை சப்ரஸ் பண்ணும். இதனால் RBC ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே குறையும். இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாமே உங்களுடைய மெடிக்கல் சூப்பர்விஷன், அதாவது டாக்டருடைய ஆலோசனையின் பேர் இல்லாமல் எடுக்காதீங்க. பொதுவாகவே ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா அயன் அப்சார்ப்ஷனை ரொம்பவே குறைக்கும், போன் மேரோவையும் டேமேஜ் பண்ணும். இதனால் ஃபோலேட் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது எளிதாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனிமியா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா B12 டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இருக்குது அப்படின்னா வெறுமனே ஃபோலிக் ஆசிட் மட்டும் எடுக்காதீங்க, B12 சேர்த்து எடுக்கல. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு அனிமியா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா B12 டெஃபிஷியன்சியும் இருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இருக்குது அப்படின்னா வெறும் ஃபோலிக் ஆசிட் மட்டும் எடுக்காமல் B12ஐயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா என்ன ஆகுனா டெம்பரவரியாக உங்களுடைய HP லெவல் கூடுமே தவிர உங்களுடைய நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ அனிமியாவில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான டைப் ஆஃப் அனிமியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தேவையில்லாத ட்ரக்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் டாக்டருடைய ஆலோசனை பேரில் அனிமியாவை ட்ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.